ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 26ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே நம்ம ஃபாக்ஸ் கிளான் அங்க இருக்கிறவங்களாம் வழக்கம் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஹூசோ அவனோட ஒட்டுமொத்த ஆர்மியோட இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒரு ஊரே அங்க நின்னுட்டு இருக்கு. வேற எல்லாம் உடைச்சிட்டு அவனுங்க அப்படியே உள்ள வர ஆரம்பிக்க அவங்களும் ஃபேகோட் ஸ்லேவ்ஸ்னு கத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு லேடி மட்டும் ஸ்லிப் ஆக அந்த குரூப்பே அவங்க கிட்ட வர மாதிரி காமிச்சதோட அப்படியே ஒன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுறாங்க. மாஸ்டர் கன்ஃபார்மா? அவரும் கன்ஃபார்ம்னு சொல்ல அவங்க கையில பெட்டுலாம் வேற இருக்கு. நான் உங்களை கிஸ் பண்ண போறேன், கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அவர் லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிடுறாங்க. திரும்பவும் அந்த பெட் எடுத்து பார்த்துட்டு என்னது கோட்டா மாஸ்டர், இப்ப உங்களோட கோட்டை கழட்ட வேண்டிய நேரம். அவரும் ஓகேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் உன்னால கண்டிப்பா அது முடியும், மாஸ்டருக்காக நீ இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு சட்டையை உருவார முக்கியம். வாசல்ல ஒருத்தங்க கத்திட்டே ஓடி வராங்க. ஃபேகட் ஸ்லேவ்ஸ் நம்ம இடத்துக்குள்ள பூந்துட்டாங்க. நம்ம குயிஷிட்டும் இப்ப ஃபாக்ஸ் கிளான நெருங்கிடுறாரு. அங்க கலவரம் நடக்குது ஆள் நோட் பண்ண. நம்ம பாட்டி அவங்க ஆளுங்கெல்லாம் உள்ள பூந்து ஃபேகட் ஸ்லேவ்ஸ் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க நிலைமை சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆளுங்களும் அவனோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் கூட உள்ள பூந்துடுறாங்க. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக டக்குன்னு நம்ம குயிஹெட் மாசம் உள்ள என்ட்ரி தராரு. அவன் ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து பறந்து போக நம்ம ஹூசோ எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டீங்களா, அப்ப இங்கே வச்சு உங்க எல்லாரையும் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை வெறி கொண்டு முன்னாடி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயின் ஹூசு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். எவ்வளவு மக்கள் பாரு, உன்னோட சீனியர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு நிலைமை ஏற்பட்டப்ப லிங்ஸி அவங்களோட உயிரை கொடுத்து மக்களை காப்பாத்துனாங்க. இப்ப அதே பவரோட இருக்கிற நீ என்ன முடிவு எடுக்க போறன்னு அவன் கேட்க அவங்களும் ஒரு செய்யன்னு யோசிச்சுட்டு இப்ப என்ன உனக்கு என் உயிர் தானே வேணும், நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்கிறான். அவங்க அப்பா லைட்டா சாக்காக நம்ம ஹீரோவும் அவங்க கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஆள் ஒண்ணுமும் வெறியாகிறான். யம்போ நீ என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறான், இன்னைக்கு சாக போறது நீ இல்ல அந்த ஃபாக்ஸ் தான் சொல்லிட்டு அவன் வெறி கொண்டு அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை மோசமாயிட்டுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோ அவங்க கூட நேருக்கு நேரம் மோத ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் கீழே நின்று அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹூசு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா. நம்ம ஹீரோவெல்லாம் அடிச்சு பறக்க கூட அவரும் திரும்ப திரும்ப வந்து அவங்க கூட ஃபைட் பண்றாரு. ஆனா அவரால் அவனை தொடவே முடியல. சாங் இந்த வாட்டி நான் தான் உன்னை விட பவர்ஃபுல். நம்ம ஹீரோயின் நிஜமாவான்னு கேட்டுட்டு கீழே இருந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ண ஆள் அதுக்குள்ள லாக் ஆயிடுறான். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, எதிரி பலமா இருக்கும் போது நாங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல, மரியாதையா அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா நான் உங்களை காலி பண்ணிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. அவ முடிஞ்சா கொன்னுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. அவங்கள ரிலீஸ் பண்ணனா அப்ப நான் செத்துருவேன்னு சொல்லி கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சுக்கிறாங்க. ஆள் துடிச்சிடறான். எம்போ அப்படி இது பண்ணிடாத, நான் அவங்கள பூ விட்டுறான். ஆனா இது தற்காலிகமா தான், மூன் மவுண்டன்ல சீக்கிரமா வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறான். பாட்டி உடனே பேரியரை சரி பண்ணுங்க, நம்ம ஹீரோயின் எல்லாமே என்னோட தப்புதான் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. உன்னாலதான் என் மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண அந்த பேரியர்ல இருந்த டேமேஜும் ரொம்பவே ஈஸியா ரெக்கவர் ஆயிடுது. நம்ம குயிஹெடும் அவர் ஆளுங்களும் தற்காலிகமா அங்கதான் தங்க போறாங்க போல. அவங்களுக்கு கவனிப்புலாம் ரொம்பவே பலமா இருக்கு. ஃபேகட் ஸ்லேவ்ஸா மாறின சீனியர்ஸும் அவங்க கூட தான் இருக்காங்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம கசின் ஒரு பக்கம் சீப்பை வாயில வச்சுட்டு நம்ம சூக்கி கிட்ட வழக்கம் போல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் இது நீ எனக்கு கிஃப்டா கொடுத்தது, மரியாதையை திரும்ப கொடுத்துரு, ஃபுல்லா எச்சி ஆக்கிட்டியாடா எருமன்னு சொல்லி அவங்க அவரை அடிச்சுட்டு அப்படியே துரத்திட்டு போக நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இது எல்லாமே என்னாலதான் ஆரம்பிச்சிச்சு, இத நான் தான் முடிச்சாகணும். அவங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் மூன் மவுண்டன் போக போறேன்னு அவங்க சொல்ல நீ இந்த முடிவு தான் எடுப்படு நான் எதிர்பார்த்தேன், ஆனா போன வாட்டி மாதிரி இல்ல, என்னால உன்னை அலோவ் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயின் ஃபேகட் கிங் என்னால ரிலீஸ் ஆயிடுவோன்னு பயப்படுறீங்களா, அவங்க அப்பா அவ மட்டும் வெளியே வந்தானா இந்த உலகமே அழிஞ்சிடுங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. நாங்க போனாதான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியும், சீனியர் பிரதர் என் கசின் எல்லாரையும், ஆனா அங்க போனா நீ செத்துருவ. அவங்க அதுக்கும் தயாரா தான் இருக்காங்க. ஃபேகட் கிங் பவர்ஸ் சீல் பண்ண நான் என் உயிரை கொடுக்கணும்னா நான் கண்டிப்பா அதையும் பண்ணுவேன், நான் இல்லைனாலும் இந்த உலகம் அமைதியா இருக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. ஆனா என் பொண்ணு சாகிறத என்னால அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க இது என்னோட கடமை, நான் உங்களோட பொண்ணு கூடவே குய் செக்டரோட யங் மாஸ்டரும் கூடன்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க பாட்டி முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. ஹார்ட் சோல் எடுக்கிறதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டியா, அவரும் மண்டையாட்ட அப்ப நீ அது சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சாகணும், இப்போதைக்கு பேரியரை சரி பண்ணிட்டீங்க, ஆனா அது 3 நாள் கூட தாங்காது, நம்ம பேரியருக்கு அதோட உண்மையான பவர் கிடைக்கணும்னா அதுக்கு உன்னோட பவர்
பவர்ஸ் உனக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவரு முகமே சரியில்லைங்கிறத அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க. யாங்போவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அவ உண்மையிலேயே தைரியசாலிதான். இவ்வளவு மக்களை காப்பாத்துறதுக்காக அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நானே நினைச்சு பார்க்கல. நம்ம ஹீரோ வெளியே நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவரை பார்க்க வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. மாஸ்டர், தயவு செஞ்சு என்ன போக வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் இடத்துல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா இதான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்படியே அவங்களோட அடுத்த கல்டிவேஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்களோட ரொமான்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வெளியே பேரியர் பிரைட் ஆக ஆரம்பிச்சிருது. மக்கள் எல்லாரும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அதை நோட் பண்றாரு. நம்ம ஹாங் வாயை பொழந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம சீனும் இப்ப அங்க வராங்க. இது என்னது? இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்ததே கிடையாதே. பாட்டிலாம் தகவல் தெரிஞ்சு பறக்க அந்த சம்பவத்தை பாக்குறாங்க. அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸுக்கு திரும்ப அவரோட பவர்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்களும் நம்ம ஃபாக்ஸ் கிளானுக்கு அதோட பவர் திரும்ப கிடைச்சிருச்சு. நம்ம ஜெனரேஷன் இதோட அழிய போறது இல்லைன்னு சொல்லி சிரிப்பா போட நம்ம ஹாங் நான் வாட்டி இதை பாக்குறேன், இது என்னன்னு கேக்குறாரு. நம்ம சீன் கண்ல இருந்து தண்ணி வராத குறதான். நம்ம கிளானுக்கு அதோட பவர் திரும்ப கிடைச்சிருச்சு. எல்லாரும் அப்படியே வானத்தை பார்த்து டாடா காமிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஓடிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம லைட்டா கண் முழிக்கிறாரு. அவர் ஹார்ட் சோல்லாம் அப்படியே பிரைட் ஆக அவருக்கு பவர்ஸ் கிடைச்சதுக்கான அடையாளமா ஒரு நெத்தில ஒரு புது சிம்பிளும் உருவாயிருக்கு. ஆள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயினையும் பார்க்க அவர் அப்படியே அவரோட பாஸ்ட் லைஃப் குள்ள போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. மோட்டல் வரல மக்கள்லாம் நம்ம ஹீரோ பக்கத்துக்காக அலமோதிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருக்க அவர் அப்படியே ஒரு பல்லாக்குல வச்சு அங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரு நிஜமாவே சிரிக்க கூட மாட்டாரா? லிங்ஸிய எவனுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. அவரோட 20வது வயசுல அவரை முழுசா அர்ப்பணிச்சிருவாரு. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மர்மமா இருக்கு. அவங்க தூக்கிட்டு வருது உண்மையிலேயே ஒரு ஹியூமனை தானா இல்ல ஏதாவது பொம்மையா? அவங்க அசிஸ்டன்ட் இது மோட்டல் வேர்ல்டு, தேவையில்லாம உங்க கைவரிசையை காட்டிடாதீங்க. அவங்க அதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. ஒரு பட்டர்ஃபிளை வெளியெடுத்து அதை அப்படியே அவர்கிட்ட அனுப்பி விடுறாங்க. அது அவரு கண்ணு பக்கத்துல வந்து அவரு லைட்டா கூட அசர மாட்டாரு. அது கண்டிப்பா பொம்மை தான். அவரு லைட்டா கண்ணை சுமுட்ட நம்ம ஹீரோயினுக்கும் சாக்கா இருக்கு. ஆள் பக்கத்துல வந்தோடனே அவங்க அப்படியே அவரை பாக்குறாங்க. அவரும் அவங்கள பாக்குற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபாக்ஸ் ஃபார்ம்ல அவரோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அவருக்கு எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். ஆள் புக்கும் கையுமா உட்காந்துட்டு இருக்காரு. லிங்ஸி, நீ இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்ப? படிச்சு உனக்கு போர் அடிக்கலையா? பச்சை காய்கறி மட்டும்தான் அவருக்கு சாப்பாடு வேற. இதெல்லாம் நீ எப்படிதான் சாப்பிடுறியோ? ஆமா, நீ எதுக்காக குளிக்கும் போது என்ன சேர்த்துக்க மாற்ற? உனக்கு பேச்சு வராதுன்னு சொல்லி அவங்க அவர்கிட்ட தொணன்னு பேசிட்டு இருக்க அவரும் கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றாரு. அப்பாடா, உன்னால பேச முடியுது. என் பேரு பீச்சன், ஞாபகம் வச்சுக்கன்னு அவங்க சொல்ல அவரு தூங்குறப்ப கூட அவரை விட்டு போகாம அவங்க அவரு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அவரும் அவங்களுக்கு போத்திலாம் விட்டு அவங்கள கவனிச்சுக்கிறாரு. அவங்க கிளானுக்கு திரும்ப கிளம்புறதுக்கான நேரமும் வருது. ஆனா அவங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. இங்க நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்ணல, ஆனா சீக்கிரமாவே என்ன லவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பிரியவே மாட்டோம்ல அவங்க சொல்ல அவரும் செயல நின்று அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பிரசன்ட் லைஃப் யாங்பு. அப்ப நமக்குள்ள இருக்கிற பந்தம் பல வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சா? நம்ம ஹீரோ அவர் கார்டன்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவர் பக்கத்துல உட்காந்து அவரே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கிளைமேட் திடீர்னு மாற ஆரம்பிக்குது. மழை வரப்போகுது. நம்ம உள்ள போயிடலாமா? அவர் அசைட மாதிரியே தெரியல. அவங்களும் சுத்தி பார்த்துட்டு டக்குன்னு அவருக்கு மேல ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க. லிங்ஸி, நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டீனா நான் இதே மாதிரியே எப்போதும் உன் கூட இருந்து உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன். நாளும் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவை வழிமுறைச்சு கிஸ் பண்ற வரைக்கும் வந்துடுறாங்க. ஆள் அப்படியே முடிச்சிட்டு இருக்காரு. லிங்ஸி, கண்டிப்பா ஒரு நாள் நீயும் இதே மாதிரி என்ன லவ் பண்ணுவ. அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஆனா காலம் அதுக்கு ஒத்துழைக்கல. நம்ம ஹீரோக்கான நேரம் வந்துடுது. மவுண்டனுக்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ண கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க. நீ போகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த மவுண்டன் அது இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும். நீ என்ன பண்ண போறன்னு அவரு கேட்க எந்த பதிலும் சொல்லாம அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நேரா மவுண்டன் நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபுல் பவர்ஸோட போய் நேரா அந்த மவுண்டன்லயே மோதிடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா காயப்பட்டுருது. அவரும் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. நான் அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்ட்ரை அழிச்சிட்டேன். இப்ப நீ உயிரை தியாகம் பண்ண மாட்டீல. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னை உண்மையா லவ் பண்ண, ஆனா உனக்கு தான் கடைசி வரைக்கும் என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரும் அப்படியே அலாரம் மூச்சிடுறாரு. எனக்காக நீ ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ஹார்ட் சோலை வெளியே எடுக்க நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கண்டுபிடிப்பேன். நீ கொடுத்த லவ் உனக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக ரத்த கண்ணெல்லாம் வடிச்சிட்டு அவரும் அப்படியே இறந்து போக இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ இந்த வாட்டி நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்
அவர் கழுத்துல இருந்த அந்த லாஸ்ட் சோல் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கழுத்துல மாட்டி விடுறாரு. இது எனக்கான சான்ஸ்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள கிஸ் பண்ண அப்படியே எபிசோட் 26 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மூன் மவுண்டனுக்கு யார் தான் போக போறா, ஃபேகட் கிங் வெளியே வந்தானா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.